ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைஃபுக்கு சேவிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதே கிடையாது. ஸோ அதற்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்கீமுடைய நேம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படிம்பாங்க. இதை வந்து PODD அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் ரொம்ப கிளியராக இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சேமிப்பானது கவர்மெண்ட்டுக்கு கீழே வரதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் ஆனது இதில் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ அதனால் எந்த பயமும் பதட்டமும் நமக்கு தேவையில்லை. சரி, இது எப்படி பண்ணலாம், எதுதான் எலிஜிபிள், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்கீமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவருடைய சேமிப்புக்கான ரிட்டர்ன்ஸ் என்னவோ ஸோ அதில் கரெக்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேரண்டீடாக இவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80C இதில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு கண்டிஷன்ஸ் என்னென்னா ஒன்லி 4 years டெபாசிட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் ஆனது கிடைக்கும். நீங்கள் மினிமமாக வந்து 4 years டெபாசிட் வந்து மஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்து 1000 இருந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட், எவ்வளோ வேணாலுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் மட்டும் 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் அப்படிங்கிறது நோ லிமிட் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சிங்கிளாக ரன் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயிண்டாக ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட்டாக கூட நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கீமை வந்து மைனர் பர்சனுக்கு கூட நீங்கள் போட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சேவிங் ஸ்கீம் அதாவது PODD அப்படிங்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டுவே இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதை டேரெக்டாக வந்து இந்த ஸ்கீமோட நேம் சொல்லி நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் இன்டர்நெட் பேங்கிங் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் உள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் த ஃபார்ம், அதாவது என்னென்னா நீங்கள் நியரஸ்ட் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா இதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணி அது மூலயமா கூட நீங்கள் வந்து இதை வந்து என்ரோல்மெண்ட் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவுன்லோட், அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸோடைய வெப்சைட் இருக்குது இல்லையா, அங்கே கூட இதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்குற பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அது மூலியமாகவும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து என்ரோல்மெண்ட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் நம்ம என்ரோல்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்னென்ன எலிஜிபிலேஷன் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம செய்ய முடியும். ஓகேவா? ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் பண்ண போகிறீங்களா ஆன்லைன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஆன்லைனாக இருந்தால் டேரெக்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் அதை உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஆல்ரெடி நீங்கள் உள்ளே போயிருந்திருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போயிடும். இப்போது ஆஃப்லைன்லனா பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃப். ஓகேவா? எனி அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு யூஸிங்கில் இருக்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த ஸ்கீமானதை எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இதே ப்ராசஸை திரும்ப நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கீமானது எலிஜிபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுறீங்க, நீங்கள் கேஷாக பண்ண போகிறீங்களா, இல்லை செக்காக பண்ண போகிறீங்களா, இல்லை டிடியாக பண்ண போகிறீங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எப்படி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, மந்த்லி நீங்கள் பே பண்ணுறது எப்படி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கேஷாக வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலுமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவிங்க்கு ஒரு பாஸ்புக் வச்சுருப்பீங்க இல்லையா, அது இல்லாமல் இதுக்குன்னு ஒரு தனி பாஸ்புக் ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் மந்த்லி போடக்கூடிய உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே வந்து உங்கள் சேமிப்பு எல்லாம் தனியாக அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிட்டு தனியாக வந்து வந்துட்டுருக்கும். அதாவது அந்த பாஸ்புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் இப்போ 1000 rupeesன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ அவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் உங்களுடைய மெச்சூரிட்டி டேட்டு ப்ளஸ் அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பாஸ்புக்கில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது இப்போ நம்ம இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, எனக்கு 1000 போடுறோம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம என்ன டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோமோ அதை வச்சு அந்த பாஸ்புக்கானதை கரெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரினிவல் அண்ட் வித்ட்ராவல். அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்கீம் வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது இல்லை இதை நம்ம ஃபோர்க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து ஃபோர்க்ளோஸ் வந்து பண்ண முடியும். அப்போது நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த டைமில் உள்ள ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் போட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் போடும்போது உங்களுக்கு என்ன பீரியட் ஆஃப் அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்களோ அதுலேருந்து 1% லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கல் ரினிவல் ஆப்ஷனுமே இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு இல்லைனா ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 5 இயர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இப்போ வந்து 1000 போட்டு நீங்கள் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் அதில் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை திருப்பி நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 5 இயர்ஸ்க்கான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும், ப்ளஸ் மறுபடியும் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகி அது அடுத்த ஆட்டோ ரினிவலில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போது நம்ம கட்டக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், அதாவது என்னென்னா டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேக்ஸேஷன் கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் ஆனால் டிடிஎஸ் வந்து கிடையாது. டிடிஎஸ் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணும்போது ஏடிசி டிடெக்ஷனுமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை யாரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். எனி இந்தியன் ரெசிடென்ட், அதாவது நம்ம இந்தியன் குடிமகன் யாராக இருந்தாலுமே இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனர் அபவுட் 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய மைனர்ஸ் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டியனாக அவங்களுடைய பேரண்ட் அது மாதிரி அவங்க உறவினர்கள் யாராவது போட்டு வந்து மைனர்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 அடல்ட்ஸ், அதாவது ஒரு 3 நபர்கள் சேர்ந்தவங்க இதில் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கூட மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டேர்ம் வந்து 1 இயர்க்கு அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 6.9% வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆனுவலி கொடுப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம 2 இயர்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம அதில் சேவிங் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு 7% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 7.1% வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹை பண்ணி கொடுக்குறாங்க. இதுவே 5 இயர்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 4 இயர்ஸில் நம்ம எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம சேவிங் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7.5% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு வந்து ஹை பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கீம் இது. 5 இயர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு உங்களுடைய சேவிங் பிளான் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 7.1% வந்து உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1 லேக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7100 ரூபா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 7604 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 8144 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 22,849 ரூபா உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த 1 லேக் ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து 1,22,849 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுடைய அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அதோடைய ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து புரியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs வரை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நம்மளுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னானது 8,59,1943 அமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கிது. ஓகேவா. ஸோ இதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேவிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சேவிங் பிளான்ஸ் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெபாசிட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு சேவிங் பிளானை தான் இதை நான் வந்து சூஸ் பண்ணேன். அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து இதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.